சுவாமியே சரணமையப்பா. என்னோட பேர் ஹரிகரன். நான் இங்கே மயிலாப்பூர்லேருந்து பேசுகிறேன். நான் பகவான் தர்மசாஸ்தா எல்லாருடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட அற்புதங்கள் பண்ணியிருக்காரு. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வினவு தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த நிமிஷம் வர என் வாழ்க்கையில் நிறையாவே அற்புதம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. என்னுடைய அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஸோ அந்த சூழ்நிலையில் கூட பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு பைபாஸ் சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்றது ஒரு நிர்பந்தம். அந்த நிலமையில் எனக்கு ஃபினான்ஷியலாகவும் பிரச்சனை, எனக்கு சொல்லும் போதே எனக்கு கண்கலங்குது. ஸோ ஃபினான்ஷியலாகவும் பிரச்சனை எனக்கு. ஸோ இந்த நிமிடத்தில் இன்னமும் ஞாபகம் இருக்குது. இதே ராஜா அண்ணாமலைபுரம் ஐயப்பன் கோயிலில் போயிட்டு அம்மாவோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரியெல்லாம் வச்சு நான் அழுதுருக்கேன். நான் அவர் போட்ட பிச்சை இன்றைக்கி அம்மா வந்து மெடிசன் எடுத்துக்கிட்டு ஆப்ரேஷன் இல்லாமல் ரொம்ப நல்லாவே சௌக்கியமாக கூட இருக்காங்க. என்னுடைய ஒரு பெரிய ஒரு ஆசைன்னு பார்த்தீங்கன்னா, என் உடம்புல உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் பகவானை வருஷம் போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்னால் முடிஞ்ச தொண்டை நான் பகவானுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் படித்தது ராஜாமுத்து ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் நான் படித்தேன். ஸோ என்னுடைய ஸ்கூல் படிப்பு காலம் போதே பகவானுக்கு எனக்கு பெரிய ஒரு கனெக்ட் இருந்தது. ஸோ நான் என்எஸ்எஸில் இருந்தேன். அந்த டைம் வந்து வடசபரின்னு நம்ம இன்றைக்கி அழைக்கிற ராஜா அண்ணாமலைபுரம் கோயிலில் வந்து சர்வீஸ்க்கு போவேன். ஸோ அன்னைக்கு வந்து ஒரு ஸ்கூல் பருவத்தில் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு சர்வீஸ் போகிறோம் அப்படின்றது பெருசாக இல்லை. ஆனால் இன்றைக்கி நான் அதை உணர்கிறேன். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தால் பகவான் பக்கத்திலே அந்த ஒரு சர்வீஸ் பண்ணும்போது பகவான் பக்கத்தில் இருந்து பெல் அடிக்கிறதா இருக்கட்டும், பகவானுக்கான மாலை எடுத்துறதா இருக்கட்டும், எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடச்சிடாது. ஸோ அவர் பக்கத்திலே இருந்து சர்வீஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு பகவான் கொடுத்துருக்காரு. அங்கே சர்வீஸ் பண்ணும்போது எனக்கு விக்கி எனக்கு நண்பரானார். நம்ம சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா வடசபரியில் பார்த்திங்கன்னா ராஜா அண்ணாமலைபுரம் கோயிலில் இரவு 9:05க்கு அறிவராசனம் போடுவாங்க. முடிஞ்ச அளவு அந்த பூஜையில் நான் போய் கலந்துப்பேன். என்னால் வந்து கோவிலுக்கு ஒரு வேளை போக முடியல அப்படின்ற பட்சத்தில் நான் வீட்டிலே அந்த அறிவராசனம் கேட்பேன். அந்த அறிவராசனம்ங்கிறது எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்குன்னா, பகவான் அவ்வளோ ஒரு அற்புதமாக வர்ணித்து பாடியிருப்பாங்க. அது ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கண்ணை மூடி கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே கண்ணில் தண்ணி வந்துடும். ஸோ எனக்கு நான் பர்சனலாக அந்த மோட்டிவேஷன் சாங்கை நான் எதுக்கு சொன்னேன்னா, நான் அந்த சாங்கை கேட்டு என் கண்ணை நான் திறந்து பார்க்கும்போது என்னை மீறி எனக்கு ஒரு வந்து கண்ணில் தண்ணி வந்திருக்கும். அது எதனாலனா, பகவான்கிட்டே நான் போயிட்டு வந்து என்னுடைய கஷ்டங்கள்லாம் சொல்லிவிட்டு மறுபடியும் வந்து நான் இங்கே வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரும் எனக்கு. ஸோ பகவான் என் கூடவே இருந்து நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும், நீ கவலைப்படாத அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேற தான் வச்சிகிட்டு இருக்காரு.